வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு. ஹாய், வணக்கம். வணக்கம். ஓகே தங்கச்சி, எப்படி இருக்கிறீங்க? சவுண்டா காணையில் நல்லா இருக்கிறீங்க? ஆ என்ன, சரி சரி, ஓகே. இன்றைய நாளில் வந்து ஸ்பெஷலான ஒரு நாள். எப்படி போச்சு இன்றைய நாள்? இன்றைய ராப்பொழுது வந்திருக்கிறேன் நான் புதுப்பிப்பு நைட் சர்ப்ரைஸில் இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஒருத்தவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே தானே? ஏன்னா இன்றைக்கு வந்து உங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்படி தானே? என்ன சரி, ஓகே. எத்தனையாவது அனிவர்சரி? 11ஆவதா? 11 முடியுதா? 11 வருஷம். இந்த வருஷம் 11 முடிஞ்சு 12 ஸ்டார்ட் பண்ணுது. சரி, ஓகே. இந்த 11வது அனிவர்சரி வந்து இன்னைக்கு நிறைவடைஞ்சு 12வது அனிவர்சரி வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இன்றைய நாளில் ரொம்ப 2 பேருமே வந்து க்ளோஸாக என்ன டினோச் வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் கடந்த கால நினைவுகளை வந்து இன்றைக்கு ஒரு நினைவு ஊட்டி பார்ப்போம். சரிதானே? ஏன்னா சரி, இந்த இன்றைக்கு 11வது அனிவர்சரி என்று சொல்லி உங்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஐசி கேக் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? தேவதை வம்சம் நீயோ, தேனிலா வம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை என்று சொல்லி சொன்னால் ஐசிங் கேக்கும் ஒரே கலர், உங்களோட ட்ரெஸ்ஸும் ஒரே கலர். சரிதானே? ஆனால் 2 பேருமே கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்க வந்து 2 பேரும் அந்த பல்சர் மோட்டார் சைக்கிளில் போய்க்க ஒரே மாதிரி உடுப்பு தான் போய் விட்டு கொண்டிருக்கிற நீங்கள். எனக்கு அந்த நினைவு இப்போ வந்திருக்குது. சரிதானே? அப்போ உங்களை பார்த்து எல்லாருமே வந்து பொறாமப்பட்டிருப்பாங்க, விருப்பப்பட்டிருப்பாங்க. 2 ஜோடி அழகான ஜோடி ஒன்று போய்கொண்டிருக்குதுன்னு சொல்லி உண்மையிலேயே நாங்களும் கதைச்சிருக்கிறோம் அந்த நேரம். ஓகே தானே? என்ன டினோச்? சரி, ஓகே. ஏன் டினோச் இந்த முறை கருப்பு? என்ன பிரச்சனை? எனக்கு கவலை எதுவுமா? திடீரென்று வந்துட்டேன். சரி, ஓகே. இன்றைக்கு டினோச்சுக்கு ஒரு சர்ப்ரைஸா போய்கொண்டிருக்குது. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜாராகி இருக்கு உங்களோட கெஸ்ஸிங். இந்த மாதிரி உங்களோட அனிவர்சரியை நினைச்சு தந்திருக்கிறாங்க. ஜாராகி இருக்கு 2 கார்ட் அந்த மாதிரி எல்லாம் செய்து தந்திருக்கிறாங்க. ஃபுல்லா கார்ட் தான். என்ன சொல்றீங்க? நீங்களாத்தான் இருக்க வேண்டும் சொல்றீங்களே. சரி, பார்க்கலாம். நானா இருக்கல, உண்மையிலேயே நான் இல்லை, எனக்கே தெரியாது உண்மையிலேயே உங்களோட வெட்டிங் அனிவர்சரி எப்படி என்று சொல்லி பார்த்தனா தான் ஸ்டேட்டஸில் பார்த்தனா ஒரு முக்கியமான நபர் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு நபர், உங்களில் ஒரு முக்கியமான நபர்ன்னு தான் சொல்லலாம். கடந்த காலில் ஒரு இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு உங்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு உறவு. நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் அதை விட மேன்மையான ஒரு உறவுகளோட, போன வருஷமோ இந்த வருஷமோ தெரியல, அந்த மாதிரி ஒரு மேன்மையான உறவுக்காரர் வந்து கீர்த்தனாவை சொல்றீங்களா? எங்க இருக்கிறாங்க? இங்கதான் இருக்கிறாங்க. சரி, ஒரு மேன்மையான உறவாகவும் இருக்கலாம். ரைட், என்ன சொல்லி இருக்கிறீங்க? உங்களோட அவங்கள என்ன ஃப்ரெண்டா அல்லது உங்களோட ரிலேட்டிவா? தொட்டம்மா, உங்களோட பிள்ளையினுடைய தொட்டம்மா. ஓகே, இருக்கலாம், சில வேளைகள்ல இருக்கலாம் யாருன்னு சொல்லி. சரி, பார்க்கலாம். 2 பேரை சொல்லி இருக்கிறீங்க, 3 பேரை தான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களோட கடந்த கால வாழ்க்கையில 11 வருஷ வாழ்க்கையில வந்து எப்படி போச்சுது உங்களோட லைஃப்? நல்லா போகுது. அப்படிதானே? ஆனால் எனக்கே கவலையா இருக்கு. இன்றைக்கு டினோச் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வித்தியாசமா போட்டிருக்க நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. அவர் பிரபஞ்சமான ஒரு டான்சர். சரிதானே? எல்லாருடனும் அன்பாக பழகிறோம், சிரிச்சு பழக, அவங்களோட அப்பா மாதிரி எல்லாருடையும் கலக்கலப்பா பழகிற ஒரு நட்பு. எப்படி உங்களோட அந்த காதல் மேரேஜா அல்லது ப்ரொப்போஸ் மேரேஜா? என்ன மாதிரி? இல்ல ட்ரெண்டு தான். அப்படியா? எது லவ்வா? முதல் லவ்வா அல்லது என்னடா வெட்டிங் பண்ணின பிறகு லவ் பண்றது வழக்கம், லவ் பண்ணின பிறகு வெட்டிங் பண்றது வழக்கம். உங்களோட இது லவ். ஓகே, யார் முதல் ப்ரொபோஸ் பண்ணினார்? இவர் தான். எப்படி ப்ரொபோஸ் பண்ணினார் அது? சரி, அந்த ப்ரொபோஸ் எப்படி பண்ணினார்ன்னு சொல்லி கட்டாயம் இந்த தருணத்துல வந்து அந்த திரும்பி அந்த 11 வருடங்களுக்கு பின்பு உங்களோட மக்கள் பக்கத்துல இருக்கிறாங்க. சரிதானே? எப்படி ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு உண்மையிலேயே செய்து காட்டணும் எங்களுக்கு. எப்படி என்ன மாதிரி? எங்க உங்களை கண்டார்? எங்க கண்டாரா தெரியும்? டினோச், நீங்க சொல்லுங்க, எங்க கண்டீங்களா? எப்படி
இதுல அப்படி சொல்லக்கூடாது கட்டாயம். உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு தருணம், அழகான ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி அந்த 11 வருஷத்துக்கு பிற்பாடு நினைவுகள் வந்து இப்பயும் நினைச்சிருக்க மாட்டீங்க. நான் கேட்டோன்னே நினைச்சிருப்பீங்க. சில பேர் உங்களோட டான்ஸ்ல எது மயங்கினாங்களோ தெரியல அவங்க. சரிதானே, அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணினீங்களோ தெரியல. என்ன மாதிரி அது மறந்து வரேங்க. மறந்து வரீங்களா? என்ன டினாச்சு என்ன மாதிரி எப்படி ப்ரப்போஸ் பண்ணினீங்க? வளமையா கதைக்கிற மாதிரி தான். நேர ப்ரப்போஸ் பண்ணினீங்க அப்படியா? அதிசயமா இருக்கு. எல்லாருக்குமே வெக்கப்படுவாங்க, பயப்படுவாங்க நேர. ஆனா உங்களோட வைஃபுக்கு நேரம் வந்து நீங்க ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு அதிசயமா இருக்குது. யாரும் சப்போர்ட்டுக்காரையும் கூட்டிட்டு போறீங்களா? இல்ல தானே. ஏன்னா சரியா பார்க்கலாம். நீங்க 2 பேரும் சொல்லியிருக்கிறீங்க. என்ன சொல்லியிருக்கிறீங்க? உங்களோட மகள் பிள்ளையினுடைய தொட்டம்மாவை கீர்த்தனாவை சொல்லியிருக்கிறீங்க. வேற யாராவது? மாமியாக்கட ஃபேமிலி. வெரி குட். 3 பேரை சொல்லி இருக்கிறீங்க. சரி, உங்களோட சைட்ல இருந்து உங்களோட சைட்ல என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களோட சைட்ல இருந்து இல்லையா? மாவட்டம் மாறித்தான் வந்துருக்கு. தங்கச்சி எங்க இருக்கிறாங்க? புத்தளத்தில் இருக்காங்க. இருக்கலாம். பாப்பா மாஜாரான்னு சொல்லி. சரி, சுவர் கீர்த்தனா தான். சரி, பார்க்கலாம். உண்மையிலேயே அது ஒரு விஷயம் ஒன்றுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. பெரிய ஒரு கிஃப்ட் உண்டு. இதை 2 பேரும் வேண்டி அப்படியே முன்னுக்கு வச்சு கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப நீங்க வேண்டிட்டீங்களா? என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. ஓகே, சரிதானே. இந்த ஃபோட்டோ வந்து உண்மையிலேயே நான் ஸ்டேட்டஸில் பார்க்க ஒருத்தர்கிட்ட இருந்து இது களவாடப்பட்ட ஒரு ஃபோட்டோ. ஆனால் இருந்து பிறகு பார்க்க தான் இவங்க போட்டிருக்கிறாங்க ஸ்டேட்டஸில். ரொம்ப அழகான படங்களை போட்டிருந்தாங்க. ஐயோ செய்துட்டனே, இதை விட ரொம்ப அழகான படங்கள் இருந்ததே, செய்துட்டனே முடிஞ்சுதுன்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்துருக்கிறோம். சரி, என்னுடைய ஒரு நைஸ் சர்ப்ரைஸ் மூலமாக என்னுடைய ஒரு தம்பி என்ற ஸ்தானத்தில், நான் உங்களுக்கும் தங்கச்சி என்ற ஸ்தானத்தில் இந்த அனிவர்சரியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டை தந்திருக்கிறேன். ஆனால் என்ன விட இது வந்து நான் இந்த நேரத்தில் தந்திருக்கேன். என்ன விட இது உங்களை ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேக்கையும் அந்த ஃப்ரேமையும் வந்து ஸ்பெஷலாக. சரிதானே, இந்த தரத்தில் தந்தா தான் நீங்கள் அந்த ஒரு சரி நான் சொன்னதான் தானே என்ற ஞாபகம் இருக்கும். இதை விட ஸ்பெஷல் அவங்கெல்லாம். சரிதானே, அவங்கள எப்பவுமே நீங்கள் மறந்து விட முடியாது, மறக்கவும் முடியாது. அவங்க யார்? என்ன ஜோசனை? ஒரு தடவை இல்லையா? ஒரு தடவை இல்லையா? சரி, அதையும் அப்படி முன்னுக்கு அப்படியே இதுல வையுங்க பாப்போம். சரி, ஓகே. கீர்த்தனாவை சொல்லி இருக்கிறீங்க. சரிதானே, என்னையும் சொல்லி இருக்கிறீங்க. இன்னொருத்தங்களை உங்களோட தங்கச்சியை சொல்லி இருக்கிறீங்க. சரிதானே, உண்மையிலேயே அவங்க 3 பேருமே இல்லை. கஜீவன். சரி, ஒரு கவிதை ஒன்று இருக்கு, பார்க்கலாமா? பார்த்து முடியும். ஏன்னா லினோஜ் சஜி அப்படியா? ஓகே. வார்த்தைகள் தேடினேன் கவிதைகள் பாட அல்ல, என் வாழ்க்கையின் அர்த்தத்தை உன்னிடம் சொல்ல. என் இருள் நிறைந்த இரவுக்கு ஒளியானவளே, என் ஒவ்வொரு இன்ப துன்பத்திலும் நிழலாய் தொடரும் தேவதையே. ஆண்டுகள் பல கடந்தாலும் அன்பு என்று குறையாதே, இன்று போல் என்றும் நாம் ஒன்றாய் வாழ வாழ்த்துகிறேன். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். வானத்தின் நிலவழகி என் வீட்டுக்கு வந்தாள், வார்த்தையில் அடங்காத பாசத்தை என்னுள் வைத்தாள். என் வாழ்க்கை பயணத்தில் துணையானவளே, என் இதயத்தின் அன்பு தலைவியே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் அன்பே எனக்கு வேண்டும். என் கைகள் கோர்த்து நீ நடக்கும் தூரமெல்லாம் என் வாழ்க்கை வசந்தமாகும். என் அன்பே, உன் புன்னகை ஒன்று போதும் என் கவலைகள் ஊசியாகும். என் ஒவ்வொரு விடியலுக்கும் காரணம் நீயே. என் சோகத்தில் நீ தந்த ஆறுதல் ஒரு வரம் அல்லவா?
என் இன்பத்தில் நீ காட்டும் புன்னகை ஒரு சுகம் அல்லவா, என்றும் பிரியாத நம் பந்தம் தொடரட்டும், என் இனிய மனநாள் வாழ்த்துக்கள் என் தேவதை என்று சொல்லி பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸை அந்த மாதிரி உங்களோட காதலன் என்று சொல்லவா, உங்களோட துணைவன் என்று சொல்லவா, கணவன் என்று சொல்லவா, உங்களோட அன்புக்குரியவர் என்று சொல்லவா, அந்த மாதிரி டினோட் செய்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அவர் எது செய்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும் நான் பார்க்குறதுல, சரிதானே? அந்த மாதிரி என்னையே கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த மாதிரி கடந்த கால நினைவுகளை நினைச்சு என்ன சொல்றீங்களா அவருக்கு? என்ன சொல்றீங்க? சரி, உண்மையிலேயே அவர் தான் தன்னுடைய நினைவுகளை வந்து இந்த மாதிரி என்று எனக்கு சொல்லியிருந்தார். எனக்கும் ஓரளவு தெரியும் உங்களோட காதல் வாழ்க்கையில் எப்படி என்று சொல்லி. வந்தோடனே அதான் சொன்னான், ஒரு டிஃப்ரெண்டாக இந்த முறை போட்டுட்டு இருக்குது இரண்டு அவருக்கே ஒரு இது அந்த மாதிரி. நீங்கள் என்ன சொல்றீங்க? தேங்க்யூ தான். சரி, அவர் இந்த மாதிரி உங்களை நினைச்சு அவர் உங்களுக்கு தேவையானது எல்லாம் வேண்டி தந்திருக்கிறார். எவ்வளவோ உண்மையிலேயே எவ்வளவோ சவால்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லோருக்கும் முகம் கொடுத்து அந்த மாதிரி சரிதானே உங்களை கைப்பிடிச்சு அந்த மாதிரி உங்களை நல்லா வச்சிருக்கிறாங்க. சரி, அவருக்கு ஒருக்கா அவருக்கு கை கொடுத்து ஒருக்கா கொஞ்சி கிஸ் பண்ணி சரிதானே அந்த மாதிரி கட்டாயம் அந்த அன்பை நீங்கள் கட்டாயம் வெளிப்படுத்தணும். ஓ பக்கப்படுறீங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் லக். இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்போயுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். இப்படியே சிரிச்சுட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் நல்வாழ்வு வாழணும். தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகே, கேக் கட் பண்ணுவோமா? சரி. பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு, வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு. உதயமாகும் புதிய ராகம், இசையில் யாவும் புனிதமாகும். இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேட்குயிலே, இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேட்குயிலே. வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு. நிலவை போல மனைவி வந்தால் இரவும் கூட வெளிச்சமாகும். மலர்கள் போல மனது கொண்டால் கணவன் பேரும் கவிதையாகும். காதலே வாழ்க்கையா